அனைத்து நம் நாயக்கர் சொந்தங்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நம்மளுடைய இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த காவல்காரன் பாரத் 777 அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை முதல்ல நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு டீம். நிறைய பேர் விக்கிபீடியாவிலேருந்து புக்ஸ்லேருந்து நிறைய தகவல்கள் எடுத்து நம்மளுடைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு டீமாக செஞ்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், உற்சாகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நம்ம 69% இடஒதுக்கீடு நம்ம தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் இருக்கு. இந்த 69% அப்படின்றது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 26.5% பிளஸ் 3.5%, 3.5% இஸ்லாமியர்களுக்கு. ஸோ பிசினா மொத்தம் 30%, அந்த 69ல் இருக்குங்க. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. அதில் வந்து 13+7 டிஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 13+7 மொத்தம் எம்பிசிக்கு 20% இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஷெட்யூல் காஸ்ட் ப்ளஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் 18+1, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்த்தோன்னா 69 வருதுங்க. இதில் நம்மளுடைய விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ சமீபமாக என்ன விஷயங்கள் போயிட்டுருக்கு, இப்போது இந்த 18+1 ஷெட்யூல் காஸ்ட் ப்ளஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கான இந்த 19% அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு, அதாவது கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அதுலேயே சப் கிளாஸிஃபிகேஷன் நடக்கும். அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3% உள் ஒதுக்கீடு அருந்ததியினருக்கு கொடுக்கணும் அப்படின்ற தீர்ப்பு வந்திருக்குங்க. இதை பற்றி நாம் கருத்து சொல்ல நமக்கு விருப்பம்தான். ஆனால் அதே சமயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒப்பீனியனை வேணால் சொல்லலாம், சரி தப்புன்றதை சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய தொடர்ச்சியில் நமக்கு நாம் என்ன வாங்கணும், எப்படி செயல்படணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இந்த விஷயத்தில் இந்த 3% அருந்ததியினர் அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் அங்கே இங்கே ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ, அது ஏதோ வந்து 3% தெலுங்கர்களுக்கான அருந்ததியில் இருக்க தெலுங்கர்களுக்கான இடஒதுக்கீடாக நினச்சி நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. அது நிச்சயமாக கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 சமுதாயம், அந்த ஷெட்யூல் காஸ்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு 7 சமுதாயத்தை கிளப் பண்ணி அவங்களுக்கு 3% கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் ஆதி தெலுங்கர் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்கே தவிர்த்து மொத்தமாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை ஆகையினால இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, உங்கள் கருத்து என்ன, உங்களுடைய இது என்ன அப்படின்னு நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வந்து விளிம்பு நிலையில் இருக்கிறவங்க, அதுலேயும் இன்னும் கீழே இருக்கக்கூடியவங்க கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுல தப்பு எதுவும் இல்லை. அதுக்கு ஒரு இடஒதுக்கீடு துணையாக இருக்கும் அப்படின்னா அது வந்து சரியே அப்படின்றது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் அதில் ஏதாவது உள்கருத்து இருக்கா? அந்த க்ரீமி லேயர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த க்ரீமியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்கானமி பேஸ், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு நாளைக்கு நுழைச்சி அதை வச்சு செஞ்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு கருத்தும் பரவலாக இருக்குது. அதனால் நம்மளுடைய விஷயம் பொதுவானது என்ன, விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கும் கீழே இருக்கக்கூடிய மக்களாக இருந்து அவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு மூலியமா பலன் இருக்கும் பட்சத்தில் அதை வரவேற்கிறோம், அது அவசியம் தேவை அப்படின்றதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க. இது இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம், நமக்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்பிசியில் இருக்கக்கூடிய அந்த 7% டிஎன்சியில் இருக்கக்கூடிய நம் சொந்தங்களான தொட்டிய நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க டிஎன்டி அப்படின்ற ஒரு இது வாங்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அது தொடர்ந்து நம்ம இதுக்கு முன்னாடியும் குரல் கொடுத்தோம், இப்பயும் கொடுக்குறோம், இனிமேலும் கொடுப்போம், அதை அடைஞ்சே தீர்வோம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதே போல் நம் சொந்தங்களில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிசியில் வடுகனாவும், ஒரு சில பேர் வந்து கெங்கிரெட்டி அப்படின்ற பிரிவை சேர்ந்தவங்களும் அந்த பிசியில் அந்த 26.5% வராங்க. அதில் 94 லட்சம் மக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கான இடஒதுக்கீட்டில் நம்ம வந்து இதில் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் உள் ஒதுக்கீடு செய்யணும்
அப்படின்னு சப் கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்றது பிசிக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதுக்கு முன்னாடி பேசணும், இப்பயும் பேசிட்டு இருக்கோம், வருங்காலத்திலையும் அதை வந்து அதுக்குண்டான குரல் கொடுத்து அதை அடைஞ்சே தீர்வோம், அதை பெற்றே தீர்வோம் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நாம் இதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா ஒரு சிலர் இல்லை பாப்புலேஷன் இப்படி, பாப்புலேஷன் வந்து உங்களுடைய எண்ணிக்கை இவ்வளோ, அது இதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம், சரிங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும், எனக்கு தெரியும் நான் எத்தனை எண்ணிக்கையில் இருக்கேன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நீங்கள் எடுங்க அப்படின்றத வந்து நம்ம வரவேற்கிறோம், எடுக்க சொல்லி தான் நம்ம பேசுகிறோம். இதுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ போடலாம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த சென்சஸ் வந்து 2011 எடுக்கப்பட்டது கடைசியாக, இப்போ 2024, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆக போகுது. இதுக்கப்புறம் எந்த சென்சஸும் எடுக்கல. இப்போ யார் யார் எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கிறோம் அதை தெரிஞ்சு அதுக்கான ரிசர்வேஷன்ஸை கரெக்டாக பிரித்து கொடுக்கல அப்படின்னா இது திரும்ப வந்து ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஆகையினால இதை எடுக்கணும் அப்படின்றது முக்கியம். இதை எடுத்தால் ஒரு சிலருடைய சதவிகிதம் இவ்வளோ தான் இருக்கா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 69% ரிசர்வேஷன் இல்லாமல் 31%, 31% பொது, அதாவது யாருனாலும் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, யாருனாலும் சரி அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதை வந்து மெரிட் மூலியமாக, மார்க் மூலியமாக நம்ம வந்து அந்த பணியை, ஜாபை நம்ம வாங்க முடியும். இப்படியெல்லாம் இருக்குங்க. இப்போது இதில் வந்து நாம் சொன்னது வந்து நமக்கு இந்தந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நமக்கு நாம் இந்த இதை வந்து பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம போராடணும், குரல் கொடுக்கணும், தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கணும், எல்லாரும் ஒரு இடத்துல கூடணும், தொடர்ந்து அரசாங்கத்தை அப்ரோச் பண்ணணும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லை. 2024 நீங்கள் சென்சஸ் எடுங்க, அதில் வந்து நீங்கள் வீடு, நம்மளுடைய பொருளாதாரம், ஓட்டு வீடா, சிமெண்ட் வீடா, வீட்டில் கார் இருக்கா, பைக் இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த க்ரீமி லேயர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆல்ரெடி வளர்ந்த இந்த சமுதாயத்தில் வளர்ந்து இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக சலுகைகள் கிடைக்காம போயிருமோ, இதில் ஒரு நிறைய குழப்பங்கள் வருமோ, இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வளருமோ அப்படின்னு அரசாங்கமோ, இல்லை ஒரு சிலர் நாம் இவ்வளோ சதவீதம் தான் இருக்கோன்றது தெரிஞ்சிருமோ அப்படின்றதுக்காண்டி ஒரு சிலர் வந்து இதை செயல்படுத்த விடாமல், இது மத்திய அரசினுடைய வேலை அப்படின்னும், மத்திய அரசு மாநில அரசினுடைய வேலை அப்படின்னும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி சொல்லிட்டு இதை தொடர்ச்சியாக கடந்து போயிட்டே இருக்கிறாங்க. நம்ம நிச்சயமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய எண்ணிக்கை என்னன்னு, அதுக்குண்டான ஒரு சரியான ஒரு பலனை என்னுடைய சமுதாய மக்கள் அடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கணக்கெடுப்பு எடுங்க அப்படின்றது. இதை பற்றி இது ஒரு டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி ஒரு தனி தலைப்பில் நான் கொடுக்குறேன். இப்போது நம்ம அரசாங்க பணி அப்படின்றத எடுத்துக்கோ, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுத்துறைகள் இருக்குது இல்லைங்களா, அந்த ரயில்வே, இந்த மாதிரி நிறைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்போ, அதாவது தனியார் மயம் ஆகிட்டு இருக்கனால அதில் அரசாங்க வேலைகளுக்கு இனிமேல் வாய்ப்புகள் இல்லை, எல்லாம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக போயிடுறாங்க. அப்போ எதுலெல்லாம் வெறும் அரசாங்க வேலை மட்டும்தான், குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இது மட்டும்தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வேலை வாய்ப்பு வருது, ஒரு 10,000 ஒரு 20,000 வேலை வாய்ப்பு. எவ்வளோ பேர் வந்து ஒரு 12th முடித்தவங்களோ இல்லை ஒரு கிராஜுவேஷன், ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்களோ லட்சக்கணக்கில், இன்னும் சொல்ல போனால் கோடி கணக்கில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வாய்ப்புன்றது இவ்வளோ தான். ஒரு 100%, 1, 2, 3% தான் அந்த பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பு அரசாங்கத்தில் இருக்கு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனாலும் அது நம்மளுடைய உரிமை, நமக்கு அரசாங்கம் செய்ய வேண்டியது, அதை பெற்றே தீரணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ரியாலிட்டி என்ன, உண்மை நிலவரம் என்ன, 90% மேலே நமக்கானவங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது, ப்ரைவேட்டில் இருக்குது. இப்போது நான் ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நியூயார்க் போயிருந்தேன். அங்கே ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸ்லேயும் இந்த மாதிரி அரசாங்கத்தில் எப்படி ரிசர்வேஷன்ஸ் இருக்கோ அது மாதிரியான ரிசர்வேஷன்ஸ்லேயே பீப்புளை எடுக்கிறதுக்கான ஒரு சில இடத்துல அது நடந்துகிட்ருக்கு, ஒரு சில இடத்துல அதுக்கான மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு. நான் ஷாங்காய் போயிருந்தேன், சைனா போயிருந்தேன் ரீசெண்டாக. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ நீங்கள் கிராஜுவேஷன் முடிக்கிறீங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் 12th முடிக்கிறீங்க,
முடிக்கிறீங்க, இல்லை இன்னைக்கு வந்து ஒரு டிகிரி முடிக்கிறீங்க, மறுநாள் உங்கள் கையில் வேலை இருக்கும். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கூட நீங்கள் போய், இப்போ ஒரு டீ கடை இருக்குது, அதில் மாஸ்டர் இல்லாமல் மற்ற 2 பேருக்கான காலி இடம் இருக்குன்னா, ஒரு XYZன்னு ஒரு ப்ரைவேட் கம்பெனி, அந்த கம்பெனியில் அரசாங்கம் வந்து என்ன பண்ணிடுவாங்க, உங்களை வேலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வேலை இல்லா திண்டாட்டமே இருக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் கூட வேலை இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதுக்கான ஏற்பாடுகளை அரசாங்கமே செய்யுது. இது எப்படி சாத்தியம்? ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இங்கேயும் ரிசர்வேஷன், அதாவது எப்படின்னா அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கும் அந்த வேலையில் ஒரு கரெக்டான ஒரு பங்கீடு கொடுக்கணும் அப்படின்றது. இப்போ ஒரு ஓனரா, ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனரா, இல்லை ஒரு சோலோ ஆண்டர்பிரனரா, ஒரு ஓனர் பார்வையில் நீங்கள் பார்க்குறப்போ அது எப்படிங்க இங்கே வந்து நீங்கள் நல்ல ஆட்டிடியூட், நல்ல குணம், நல்லா எல்லாத்தையும் கற்றுக்கணுன்ற திறன், அது இல்லாமல் மற்ற எல்லாத்தோடையும் அனுசரித்து போகிற மாதிரி நல்ல ஸ்கில்ஃபுல்லாக திறமை உள்ள ஆளை தான் நான் எடுக்கிறது தான் நான் விரும்புவேன். நான் எப்படி எடுக்க முடியும் எல்லாரையும் அப்படின்ற பார்வை ஒரு ஓனருடைய பார்வை. ஆனால் தலைவராக இருக்கக்கூடியவங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒருத்தர் எப்படி சிந்திக்கணும், எப்படி சிந்திப்பாரு? எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். நம்ம பாப்புலேஷன் எவ்வளோ? 140 கோடி. இன்னும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல நமக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி, வியூகம் எப்படி அமைக்கணும்? எல்லாருக்கும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடாதுன்னா பிரைவேட் கம்பெனிஸ்லையும் இந்த இடஒதுக்கீடை அமுல்படுத்தினாதான் இங்கே சாத்தியம். நீங்கள் எல்லா ஃபேமிலி கல்ச்சர்லேருந்து வரக்கூடியவங்களுடைய எல்லா திறனையும் வாங்கி அந்த நிறுவனம் வளர்றதுனால தான் நாடு வளரும், இல்லைங்களா? நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு செய்யணும், நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் வளர்ச்சி அப்படின்ற ஒரு புரிதல் வரணும். இது நம்மளுடைய நிலைப்பாடு. இது என்னைக்கு நடக்குமோ அப்படின்றது நமக்கு தெரியல. அதுக்கு வந்து நாம் இங்கே முதலாக இதை சத்தமாகவும் பலமாகவும் இதை பதிவு பண்ணுறோம். இதுதான் வருங்காலம். இவ்வளோ மக்கள் தொகை உள்ள ஒரு தேசத்தில் எல்லாருக்கான வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா அது ப்ரைவேட் கம்பெனிஸும் சேர்ந்து தான் கொடுக்க முடியும். ப்ரைவேட் கம்பெனிஸில் நல்ல திறன் உள்ளவங்களை எடுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அங்கேயும் அந்த திறன்லையும் ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வரும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நிறுவனங்கள் வளர்ந்தால் தான் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். அது மாற்று கருத்து இல்லை. எல்லாருமே நம்மளுடைய இதுலேயுமே என்ன சொல்கிறோம், நிறைய தொழில் முனைவோர் உருவாகுங்க அப்படின்றது தான் நாமளும் என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ அதே வகையில் பார்க்குறப்போ இதையும் நடைமுறைப்படுத்தும் பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட சாரார் மாத்திரம் எந்த வேலைக்கும் அவ்வளோ ஈஸியாக உள்ளே போயிட முடியாத நிலை மாறும் அப்படின்றது நமக்கு வந்து நல்லா தெரியுது. அதுக்குண்டான ஒரு முன்னெடுப்பாக நம்ம இந்த கருத்தையும் சொல்கிறோம். அதோடு சேர்த்து இப்போ இருக்க நிலைமை என்ன, இன்னைக்கு என்ன கரண்ட் பொசிஷன் சினாரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த 26.5% இடஒதுக்கீடு, இங்கே எம்பிசியில் ஒரு 7% ஒரு 20% இடஒதுக்கீடு இருக்குங்க. இப்போது நம்ம போராடுறோம், கேட்குறோம், பெற்றே தீர்வோம், நடந்தே தீர்வோம். எப்போ இதெல்லாம் செய்வாங்க தெரியுமா? நம்ம எவ்வளோ கூட்டம் கூட்டினாலும் சரி, டோல்கேட்டை அதில் உட்காந்து ஒரு பிசியை போட்டு எத்தனை வண்டி போச்சு இந்த மாநாடுக்கு, எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு என்ன கணக்கு எடுத்தாலும் சரிங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு விஷயம் நடந்தால் தான் செய்வாங்க. அந்த பட்டன் அமுக்கணும். அந்த பட்டனை அமுக்கி நான் இத்தனை பேர் இருக்கேன் அப்படின்னு நாம் என்னைக்கு காட்டுறோமோ அன்னைக்கு நமக்கு தேவையானது அடைஞ்சு அதுவாக நம்ம கையில் வந்து விழுகும். ஸோ அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் இருக்குது. இதுதான் தீர்வு. அதை தவிர்த்து நீங்கள் எவ்வளோதான் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, எல்லாத்துலேயும் இன்ஸ்டாவில் எதில் வேணால் போய் நம்ம என்ன பண்ணாலும் சரி, அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி வெரி குட் தட்டி கொடுத்துட்டு, ஏன்னா பார்த்தாச்சு, அவ்வளோ பார்த்தாச்சு. 20 வருஷத்தில் அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயங்கள் பேசி எதுவுமே செய்யாமல் போட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இனிமேலாவது அவங்களுக்கு நம்ம மேலே திரும்பி பார்க்க வைக்கணும்னா அதுக்கான ஆயுதம் அந்த ஓட்டு தான். அதில் வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. அதை பற்றின விவாதங்கள், அதை பற்றி நம்ம ஒரு தனியாக ஒரு வீடியோ கொடுக்கலாம். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பேசலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பிசியில் நம்ம இருக்கிறோம், எம்பிசியில் இருக்கிறோம். இப்போது அந்த பிசியில் 26.5% நாம் சரியாக படித்து கரெக்டாக நம்ம வந்து அதுக்கு தயாரானோன்னா மொத்தம் 26.5% நம்ம அடையிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது.
இல்லைங்களா? அதே மாதிரி எம்பிஸ்லேயும் சரி நம்ம அந்த 7% இல்லை 13% முழுமையாக அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த அரசாங்கத்தினுடைய இடஒதுக்கீட்டின் பேரில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தில் எப்படி நாம் முழுசாக நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கு நல்லா நம்மளை எப்படி தயார்படுத்தி அதுக்குண்டான திறனை எப்படி வளர்த்துக்கிட்டு ஆரம்பத்திலிருந்தே அந்த பார்வையோட நான் படித்து அதுக்குண்டான திறனை வளர்த்து அதை அடையணும் அப்படின்றது தான் முக்கியம். அதை நோக்கி நாம் இனிமேலாவது இன்னும் தீவிரமாக ஸ்ட்ராங்காக அதை செஞ்சு அந்த அரசாங்க பணியை நம்ம பிடிச்சி ஆகணும். அப்படின்னா தான் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு இஷ்யூனா கூட நாம் போய் பார்க்குறப்போ யாருமே நம்மளை சேர்ந்தவங்க அங்கே ஒரு டிஎஸ்பியாவோ இல்லை ஒரு கமிஷனராகவோ யாருமே இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன், நம்மளுடைய ஃபீலிங்ஸை, நம்மளுடைய உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருக்கா? வெறும் வெற்று முழக்கமாக போயிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம போடுற விதை அங்கே ஆலமரமாக வளர்ந்து நிற்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நம்மளை இந்த இடஒதுக்கீட்டில் நாம் முழுமையாக, ஆனால் மற்றவங்க எல்லாரையும் ஒதுக்கணுன்றது நம்ம எண்ணம் இல்லைங்க. ஆனால் அப்படி நினச்சி நீ ஃபைட் பண்ணு, அந்த எண்ணத்தை உருவாக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் இன்னும் தயாராகுங்க. நம்ம எப்பயும் அதுக்கு உண்டான வேலைகளை துரிதமாக செஞ்சு அதுக்குண்டான பயிற்சிகளை கூட இதுக்கு முந்தைய காலங்களில் நம்ம வழங்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால் அதை ஆன்லைனில் கூட அதை செய்யலாமா அப்படின்றத கூட நம்ம ஃப்யூச்சரில் அதை திங்க் பண்ணலாம். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாக நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் ப்ரைவேட் கம்பெனிஸில் தான் நம்ம மெஜாரிட்டி வேலை பார்த்துட்ருக்கோம். அங்கே எப்படி நம்ம நம்பர் 1 ஆகிறது, அங்கே எப்படி நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய திறன் வளர்த்துட்டு மேலே போகிறது, பொருளாதார ரீதியாக நம்ம சரியாக இருந்தோம்னா நம்ம ஃபேமிலி, நம்ம குடும்பம் நமக்கு ஃபஸ்ட்டு முக்கியம். ரெண்டாவது முக்கியம் என்ன? நம்மளுடைய சமுதாயம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப 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 கீழே போயிட்டோம், இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போயிட்டோம். இந்த இடத்துலேருந்து நம்ம எழும்பி வரணும்னா கொஞ்சம் சுயநலமாக செல்ஃபிஷாக முதல் முக்கியம் நம்மளுடைய குடும்பம், இரண்டாவது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எதை வளர்க்குறதுக்காக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சமுதாயத்தை வளர்க்குறதுக்காக நம்மளுடைய குரல் ப்ளஸ் நம்ம ஒரு சின்னதாக ஒரு சோஷியல் மீடியாவில் நீங்கள் கமெண்ட்ஸ் போகிறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நாம் இருக்கோன்று காட்டுறதுக்கு உண்டான செயல்பாடுகளை நீங்கள் அதிகப்படுத்தணும். ஸோ ஆகினால இந்த காணொலியின் மூலியமாக அந்த 69% இடஒதுக்கீட்டில் நமக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை சரிவர பெறணும். இன்னும் நமக்கு அதில் இன்னும் இந்த மாதிரி அதிகபட்சமாக வேணும்னு கேட்கக்கூடிய விஷயத்தை அடைஞ்சே தீரணும். அதோடு சேர்த்து பொதுத்துறைகள் ப்ரைவேட் கம்பெனிஸில் நமக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை நம்ம பெற்று தீரணும். அங்கே நம்மளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கணும். அதுக்குண்டான உழைப்பை நம்ம போடணும். நம்மளுடைய ஃபேமிலி முதல் முக்கியம், இரண்டாவதாக நம்ம சமுதாயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காணொலியை முக்கியமாக நிறைய நம் சொந்தங்களுக்கு பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கணும் இல்லைங்களா? இன்னும் நாங்கள் தொடர்ந்து இதில் வேலை பார்க்கணும், நிறைய வீடியோஸ் கொடுக்கணும். நான் நிறைய பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு இன்னும் எங்களுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது PM பாரத். நன்றி.